ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அற்புதமானவர்களே, இந்த அறச்சாலையில் இன்றைக்கி நாம் பாருங்கள், இந்த பாட்டு நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்தது, திரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதினது. ஒரு பணக்கார குடும்பம் அப்படின்னு ஒரு படம். அது இந்த பாட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இது ஒரு அரசியல் பொது மேடையில் பாடுற பாட்டு இல்லை. அந்த எம்ஜிஆர் அவர்களும் தங்கச்சி நடிச்சிருப்பாங்க, மணிமாலா அவர்களும் அவங்களும் இப்போ இன்னும் இருக்காங்க. திரு வெண்ணிலடை மூர்த்தி இருக்காருங்க பாருங்கள், அவருடைய மனைவி தான் அவங்க தங்கச்சியாக இருக்கிறாங்க. 2 பேரும் சைக்கிளில் வருவாங்க, அப்படி ஊர் சுற்றி இப்படி வருவாங்க. அவ்வளோதான், அது சூழல் அவ்வளோதான். இந்த பாட்டு பாருங்கள், ஒரு பொது விஷயத்தை நாம் எல்லாமே ஒரே ஜாதி தான், நாம் அந்த உழைக்கும் மக்கள் எல்லாருமே ஒரே ஜாதி தான், நாம் ஒருவர் பெற்ற மக்கள் தான். நான் வெள்ளை மனிதனுடைய வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீர் இதுவும் கரிக்குது அதுவும் கரிக்குது, ஆனால் அது கடலில் போய் ஒன்றா சேருதுன்னு என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரே மாதிரி உப்பு கரிக்குது. அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாம் ஒன்று தான்ற அற்புதமான ஒரு பொருளை கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, ஒற்றுமைக்கும் இந்த இது நான் தேசபக்தின்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு உலக பக்தி. இது உலகத்துக்கே இது ஒரு பக்தி. உலக பக்தின்னு சொல்கிறோம், தேசபக்தின்னு சொல்கிறோமல்ல, அந்த மாதிரி இது ஒரு உலக பக்தின்னு தான் நான் நினைக்கிறேன். அற்புதமானவர்களை நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அறச்சாலையில் இன்றைக்கி நாம் நாட்டு நடக்கிற இப்போ அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளுடைய வழிகாட்டிகளாக இருக்காங்க பாருங்கள், பிரதம மந்திரி, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பேசுகிற பேச்சை பார்க்கும்போது எனக்கு இந்த பாடல் தான் நினைவு வந்தது. ஒரு முறை திரு எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய நான் 1976 23/12, அதாவது 23ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1976வது வருடம், அதாவது இன்னொரு 6 மாதத்தில் அவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் வரப்போகிறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, எதிர்கட்சியில் இருக்க, அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க திமுக கட்சிக்காரங்க தான், அப்போ திரு கருணாநிதி தான் இருக்கார். அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய திரு எம்ஜிஆர் அவருடைய கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, அது எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சொன்ன உடனே இவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எம்ஜிஆருடைய பதில் பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட இப்போ விட அப்போ பாருங்கள், அப்போ இன்னும் அதிகமான வெறி இருந்தது. இப்போவாது வெறி கிடையாது, தொண்டர்களுக்கெல்லாம் வெறி கிடையாது, அப்போல்லாம் அதிகமான வெறி. அப்போவே பாருங்கள் எம்ஜிஆர் சொல்கிறார் பதில், ரொம்ப அர்த்தமான பதில். அவர் சொல்கிறாரு, இன்றைய நமது கடமை தான் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது, எதிர்காலத்தினுடைய பாதையாக அமையுது. இன்று நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் எதிர்காலத்தில் சரித்திரமாக மாறுது, சரித்திரமாக சொல்லப்படுது. அதை போலவே நாங்கள் இன்றைக்கு தியாகம் பண்ணுறவங்க தான் அவர்கள் தெய்வங்களாக மதிக்கப்படுறாங்க. நாம் எப்போ நம்முடைய லட்சியமும் குறிக்கோளும் பின்னடைவு ஏற்படுது அப்படின்னா, நாம் கடமை தவறும்போது தான் அது நம்ம அந்த மாதிரி ஒரு பின்னடைவு ஏற்படுது. அதனால் நாங்கள் பின்னடைவு அடைய விடமாட்டோம், கடமைகளை புரிவோம். அது மட்டும் இல்லை, இந்த கடமையை புரிகிற அதே சமயத்தில் நாங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதை நாங்கள் கவனிப்போம். அது நல்லதாக இருந்தால் சொல்கிறவங்க யாரும் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதை நாங்கள் எடுத்துக்குவோம். அப்புறமா ஒரு அழகான ஒரு ஓமை சொல்கிறாரு, மெழுகு பாறையில் நின்று கொண்டு தீப்பந்தங்களை ஏற்றி கொண்டு சிலர் விளையாடுறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. என்ன ஓமை பாருங்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த 76ல் கொடுத்த பேட்டியில் கொடுத்த பதில் அது. அதாவது சிலர் மெழுகுப்பாறையில் நின்று கொண்டு தீப்பந்தங்களை ஏற்றி வைத்து கொண்டு அவர்கள் விளையாட்டு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அதை பார்த்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மாறுபாடை கூட வெறுப்புணர்ச்சியாக காட்டாமல் அவ்வளவு அற்புதமான ஒரு பதில் சொல்கிறார் அவர். அது என்னத்துக்கு நான் சொல்ல வந்தேன்னா, சமீப காலமாக நமது பிரதம மந்திரி, நமது திரு ராகுல் காந்தி, சில அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களும் பேசிக்கிறத பார்த்தா நமக்கு அப்படியே என்ன நம்ம இந்திய நாடு இந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்குதே, இது என்ன இப்போ இருக்கிற இந்த செயல்களெல்லாம் பின்னால் எப்படி ஆக போகுது, இது எப்படி நமக்கு ஒரு கடுமையான ஒரு எதிரொலியை கொடுக்க போதோன்னு பயமாக தாங்க இருக்குது. அந்த வகையில் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், இப்போ மத்திய பிரதேசத்தில் நம்ம இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் என்ன பண்ணிட்டாரு,
ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதாவது நம்முடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்த மக்களெல்லாம் வந்து நம்ம இந்தியா கூட இணைய விரும்புகிறாங்க, நம்ம அது இந்தியா கூட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டார். சொன்ன உடனே பாருங்கள், ஃபருக் அப்துல்லா காஷ்மீருடைய இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கிய தலைவர் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்க முற்பட்டிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், அவங்க ஒன்றும் வளையல் போட்டுட்டுருல பாகிஸ்தானு, அவங்ககிட்ட அணுகுண்டு இருக்குது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் எச்சரிக்கிறாரு. எப்படி மூட்டுறாங்க பாருங்கள். இதை கேட்ட உடனே பாகிஸ்தான் சும்மா இருக்குது. அதுக்கு உடனே இவர் சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே மணிசங்கர் ஐயர்னு ஒரு இந்திரா காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர், அவர் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு முறை திரு ஜெயலலிதா அம்மாவே விமர்சித்து மாட்டிக்கிட்டார். அவர் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, பாகிஸ்தான் இறையாண்மை உள்ள நாடு, அதை நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம சேர்க்க முடியாது, அவங்கக்கிட்ட வந்து அணுகுண்டுகள் இருக்குது, அது நம்ம ஏதாவது தப்பாக சொன்னோம்னா அவங்க வந்து அணுகுண்டு ஏவிடுவாங்க, நாம் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தான் அதை பண்ணணும். உடனே அவர் பாங்கு. உடனே நம்ம பிரதம மந்திரி அவர் சொல்கிறார் பீகாரில், அதாவது இவங்க எதிர்க்கட்சியில் இருக்கிற இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அணுகுண்டை பார்த்து பயப்படுறாங்க, ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கிற அந்த அணுசக்தியை அந்த அணுகுண்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறாங்க, அது வந்து சரியான தகுதி இல்லாத அணுகுண்டுங்க, அதை வாங்கிறதுக்கே வந்து விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க, அவங்க அதை வாங்குறதுக்கே சரியான ஆளு இல்லை அப்படின்னு அவர் பாட்டு எகடியம் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க என்ன நடக்குது. ஒரு தேர்தல் பிரச்சாரங்க, அமித்ஷா அங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற அங்கே மக்களெல்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க, அவங்க விடுதலை முழக்கம் கேட்கிறது, நாம் நிச்சயமாக வந்து அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம வந்து மீட்டுருவோன்னு அவர் பாட்டுக்குன்னு அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் ஜெய்சங்கர் நம்ம வந்து வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாரு, இது ஜவஹர்லால் நேருஜி காலத்திலேயே இது வந்து நம்ம தீர்மானமாக நாடாளுமன்றம் ஏற்றப்பட்டு விட்டது, அதனால் அது நம்ம எப்படியும் காலப்போக்கில் அது மீட்டுருவோம். நம்ம இங்கே என்ன நடக்குது, நாம் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், தேவையில்லாமல் அந்த பாகிஸ்தான் மக்கள் அவங்க பாவம் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சு போய் அவங்களுடைய இதெல்லாம் சேர்த்து இப்போ அவங்களுக்கு பாவம் என்ன செய்தே தெரியாமல் அங்கே வந்து பொருளாதார நெசிவு மட்டும் இல்லை, உணவுப் பொருட்கள் கிடைக்கல, அங்கே வந்து எல்லை மாகாணத்திலெல்லாம் மக்களை வந்து கொந்தளித்து போய் வந்து ஏறத்தாழ அந்த எல்லை ஒட்டிய மாகாணத்தினுடைய மக்களுடைய போராட்டமெல்லாம் ஒரு கலக குரல் மாதிரி எழுப்பி அது வந்து என்ன ஆகுமோன்னு ரொம்ப கடினமாக துப்பாக்கிச்சூடு நடத்துது கவர்மெண்ட்டு. ரொம்ப கடுமையாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து பரிகசிக்கிறதோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்கள பற்றி நம்ம இழறதோ கண்டிப்பாக கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் வந்து இப்போ அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே உணர்கிறாங்க, அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவை பாருங்கள் எப்படி எவ்வளோ பொருளாதாரத்தில் முன்னேறிக்குது, அவங்களே பாராட்டுறாங்க. அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு நம்ம சகோதரத்துவத்தை கொடுக்கணுமே தவிர அந்த இடத்துல நம்ம வந்து இதை வந்து நம்ம பரிகசிக்கிறது ரொம்ப கடினமான கேவலமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களே ஒத்துக்கிறாங்க, அதாவது இந்தியா கூட நேரடி வர்த்தகம் இல்லாததால் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு வந்திருக்குது. எனவே நாம் வந்து அண்டை நாடுகளோட ஒரு சகஜமாக இருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோன்ற மாதிரி அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம அன்பாக இருக்கணுமே தவிர கடந்து போனதெல்லாம் சும்மா இப்போ நம்ம குத்தி இது என்ன ஆகிட போகுது. இப்போ இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களையும் பாருங்களேன். இப்போ சாம் பிட்ரோடான்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ இருக்கார் அமெரிக்காவில், எங்கள் அயலகத்தோடைய தலைவராக இருக்கார் காங்கிரஸுக்கு. அவர் தேவையில்லாமல் வட இந்தியர் தென்னிந்தியர் இவங்க ஆப்பிரிக்கா மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து வெள்ளையர்கள் மாதிரி இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேற்கு வந்து அரேபியா மாதிரி இருக்காங்க சொல்லி தேவையில்லாமல் வாயை விட்டுட்டு அவர் ரிசைன் பண்ணி போயிட்டார். இந்த அயலகத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான காலம் போல தெரிஞ்சது. இங்கே இருக்கிற ஒருத்தர் மாவட்ட அயலகம் தான் மாட்டிக்கிட்டார் ஒரு கஞ்சா கேஸில். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, நுணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி இவங்ககிட்ட ஒரு தன்னிறைவில் ஒரு சரியான ஒரு புத்தி இல்லாமல் சரியான ஒரு அறிவு இல்லாமல் கண்டதை அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நேற்று கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்துஸ்தான்னு 3 தடவை சொல்லிட்டாராம் ஹரியானாவில். உடனே அது மன்னிப்பு கேட்குறாரு. இந்துஸ்தான் சொன்னால் என்ன போயிடுது, இது என்ன போயிடுது, மற்றவங்கெல்லாம் கோச்சிக்குவாங்க, சிறுபான்மையெல்லாம் கோச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு உடனே பாரதம்னு சொன்னதாக செய்தி வந்திருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் கூட மனசுக்குள்ளே ஒற்றுமை வரலன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வள்ளுவர் ஐயா சொல்லுவார், குடிமையில் விற்பார், அதை நகை ஈகை இகழாமை இன்சொல் இந்த 4ம் வகையென்ப வாய்மை குடிக்குன்னுவார். நகைன்னா முகமலர்ச்சி இருக்கணும், ஈகை கொடுக்குற குணம் இருக்கணும், அதே மாதிரி இன்சொல் நல்ல ஒரு இனிமையாக பேச கற்றுக்கணும், இனிமையாக பேசணும். இகழாமை மற்றவங்களை கண்டு நம்ம இகழக்கூடாது, நாடாகட்டும் மனிதனாகட்டும் உயிராகட்டும் அதை இகழவே கூடாது. இந்த 4 குணம் தான் வகை என்ப வாய்மை குடிக்கின்றார். இந்த 4க்கும் உதாரண புருஷன் திரு எம்ஜிஆர் அவர்கள் தான்.
அவர்கிட்ட கொடுக்குற குணம் இருந்தது, முகமலர்ச்சி இருந்தது. அவர்கிட்ட வந்து யாரையும் இகழ மாட்டார், இகழ்வது கூட கௌரவத்தோடு தான் இகழ்வார். அதே மாதிரி இன்சொல் எல்லார்கிட்டையும் கனிவாக தான் அவர் பேசுவார். இந்த பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் அதுவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம பிரதம மந்திரி அவர் தேவையில்லாமல் அவரை மரண வியாபாரி நாங்கள் பொறுத்து இருந்தார். குஜராத்தில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்தது, அப்போ கூட அவரை பற்றி எவ்வளவோ ஏகடியம் பண்ணாங்க, அப்போவும் பொறுத்துட்டு இருந்தார். ஒரு திருடன் சொன்னாங்க, அப்போ கூடலாம் பொறுத்து இருந்தவர். தேவையில்லாமல் அவர் தான் வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் தேவையில்லாமல் நெருக்கடி உருவாக்குற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கே கூசுது. ஏன் அவர் இப்படி ஆனார்னே தெரியல. அப்புறம் பார்த்தா நான் மாதிரி பேசவே இல்லைன்னு மறுக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த பிரதமராக வர்றதுக்கு ஆசைப்படுறவர் பார்த்தீங்கன்னா அயல்நாட்டிலேருந்து எல்லா நாட்டிலும் போய் பரவி அவர் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் எதையோ பேசி எதை மன்னிப்பு கேட்டு அதை போய்ட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க. பின்னால் அவர் தலைமுறைக்கு என்னாவும் தெரில. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒடிசாவில் பாருங்கள், தேவையில்லாமல் ஜெகநாத இறைவனையே வந்து சந்திக்க இழுக்கிறாங்க. அங்கே வந்து சாவி பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாரு மோடி அவர்கள். அங்கே இருக்கிற பத்ரான்னு ஒரு எம்பியாக நிற்கிறவர், அவர் என்ன சொல்கிறாரு, பூரி ஜெகநாத் இறைவனே வந்து மோடிக்கு பக்தன்னு தேவையில்லாமல் உளறிவிட்டார். அதனால் 3 நாள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஏதாவது என்னென்னா இங்கே வந்து இவங்களுக்கு இங்கே இந்த உள்ளேருந்து வெளிவர சொல்லிருக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு மரியாதையை இவங்க கொடுக்கறது இல்லை, நாணமே இல்லை. அதனால தான் நானுடைமையில் விற்பார் ஐயா, நான் அகத்தில்லா இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்றுன்றார். ஒரு நாணம் வேண்டாவா? பேசும்போது இது என்ன மற்றவங்க பரிகசிப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன இது இப்போ அந்த 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 இன்னைக்கு பேசுகிற நம்ம பிரதம மந்திரியை எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க. நீங்கள் உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு உக்ரைனுடைய நாட்டினுடைய பிரச்சனையை கூட அவர் வந்து ரஷ்ய அதிபரோட பேசுகிறாரு, அவரால் முடியும், மறுபடியும் சமாதானம் கொடுக்க முடியும்னு பேசுகிறாங்க. இப்போ தான் சவுதி அரேபியாவிலேருந்து முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், நல்ல மரியாதை கிடைச்சது. அவர் இப்படி பேசலாமா? நான் என்ன சொல்ல வரேன், அது தவறாக கூட இருக்கட்டும், அது உங்களுடைய கருத்தில் வந்து அது வந்து மிக தவறாக கூட இருக்கட்டும், நீங்கள் பேசலாமா? பேசக்கூடாது இல்லை. ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? என்ன காரணம் உங்களுக்கு? என்ன காரணம்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறது இப்போ ரொம்ப கம்மியாக போச்சு. ஒரு காலத்தில் நிறைய இருந்ததெல்லாம் 10 வருஷம் விட்டுட்டீங்க போல இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் அப்டேட்லேயே இல்லை, உள் வாங்கவே இல்லை. நமக்கு தேவையில்லாமல் இந்த சொற்கள்லாம் வரும்போது அதை தான் சொன்னேன். நானால் உயிர் ஒரு கயிறை வச்சு மரபொம்மை ஆட்டுற மாதிரி அவங்ககிட்ட நாணம் இல்லைன்னா இது இருக்கும் அப்படிங்கிறார் அவர். அப்போ என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நாம் வந்து பின்வர தலைமுறைகள் ஒரு அரசியல் முறைமை இங்கே கிடையாமல் போயிடுச்சு. அரசியலில் ஒரு நாகரிகம் இல்லாமல் போச்சு. அரசியலில் ஒரு 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 நேர்மை இல்லாமல் போயிடுச்சு. இது என்ன காரணம்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பாட்டில் பாருங்கள், சொல்லுவார், ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். என்ன பாருங்க, ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று ஒருவன் வானத்தில் விமானத்தை ஓட்டினான், இன்று ஒருவன் ராக்கெட்டை விட்டு வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான். பாருங்க, அப்போ என்ன, இந்த உலகமே ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய அளவுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்கணுமே தவிர பிரிவை போயிட்டு முரம்ப ஜாதியத்தாலும் மதத்தாலும் இனத்தாலும் பிரித்து 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 பேசும்போது நம்மளை வந்து எப்படி இது நம்ம நாகரிகம் அடைந்த ஒரு மனிதனாக சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க, பைபிளில் ஒரு வாசகம் வரும். ஆமாம், பைபிளோட கிறிஸ்துவத்துடைய இதில் தான் அது வரும். சொல்லுவார், நாவும் ஒரு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னுவார். நாவும் ஒரு நெருப்பு தான்றாங்க. அப்போ என்னென்னா இந்த நான் அதை பார்த்து வெளியே விடும்போது பார்த்து தான் நீங்கள் வெளியே விடணும். இது குறித்து கூட நான் பணிவுகளை பற்றி பேசியிருந்தேன். என்னென்னா ஒரு கிரவுன்னு ஒரு அறிஞர் இருந்தார், அவர் சொல்லுவார், பயப்படாத மனிதனை பார்த்துருக்குறேன், ஆனால் வெக்கப்படாத மனிதனை நான் பார்த்ததே இல்லைன்றார். பாருங்களேன், அப்போ எல்லாருக்கும் அந்த வெக்கம் இருக்கணும். ஆனால் இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா வெக்கமே இல்லைன்னு தோணுது. இதை விட கொடுமை என்னென்னா நாம் நல்ல விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கே நம்ம வந்து வாய்ப்பே இல்லாமல் ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டோம். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நல்லவர்களை பின்பற்றுங்க, நல்லதையெல்லாம் உள்வாங்குங்க. இப்போ பாருங்கள், சமீபத்தில் கேரளாவில் இப்போ இவ்வளோ சொன்னோம் இல்லையா, ஒன்று எங்கள் ஜாதின்னு, அங்கே பாருங்கள் கேரளாவில் ஜேக்கபைட்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு அமைப்பு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இடதுசாரி முன்னணிக்கே நீங்கள் வந்து வாக்களிக்கணும், மார்க்சிஸ்ட் சேர்ந்துருக்கிற இடதுசாரி முன்னணிக்கே நீங்கள் வாக்களிக்கணும்னு உத்தரவே போடுறாங்க. இன்னொரு லத்தீன் கிறிஸ்தவ சபை என்ன சொல்கிறாங்க,
அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது, ஆதரிக்கவே கூடாதுன்னு அந்த திருச்சபையிலே ஒரு ஆணை போடுறாங்க. ஆனால் அப்படியே நேர்மாறாக பாருங்கள், ரோமன் கேத்தலிக் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே நேர்மாறாக அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16,000 பள்ளிகள் இருக்கிறதா. அது மட்டும் இல்லை, ஒரு 7,000 கல்லூரிகள் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்குது. ஒரு 5 மருத்துவக் கல்லூரி, ஒரு 7 பல்கலைக்கழகங்கள், அப்புறம் 450 தொழிற்பயிற்சி நிலையங்கள், இது மாதிரி நிறைய அவங்களுக்கு இருக்குதான். ஆனால் அவங்க பாருங்கள், நாம் பன்முகத்தன்மை வேணும், இனிமே நம்முடைய அரசியலுடைய முகப்புரையை தான் நம்ம வந்து காலையில் வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து பேசணும். சகோதரத்துவம், சமத்துவன்ற அந்த அரசியல் முகப்புரையை தான் நம்ம வந்து வாசிக்கணும். இது மாணாக்கர்களிலிருந்து ஆசிரியர்களிலிருந்து எல்லோரும் அதை பின்பற்றணும். அது மட்டும் இல்லை, அந்த முகப்புரையை எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கணும். நாம் மற்ற மதத்தினுடைய சடங்குகளையோ அதையோ நம்ம புறக்கணிக்கக்கூடாது. நம்மளுடைய மதத்தை, கிறிஸ்துவ மதத்தையும் கூட நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எல்லா பன்முகத்தன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் மாணாக்கர்கள் வராங்களோ அங்கெல்லாம் அந்த முகப்புரை எழுதப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம சுதந்திரத்துக்கு போராட தலைவருடைய படங்களெல்லாம் அங்கங்கே வைக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ரோமன் கேத்தலிக் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பன்முகத்தன்மையை நம்ம வந்து இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, சிறுவர்கள் மனதிலேயே நாம் வந்து ஒரு பன்முகத்தன்மையை கொண்டாந்துடணும். அவங்ககிட்ட ஒரு அன்பையும் ஒரு ஒற்றுமையும் கொண்டு வந்து வர ஒரு சமூகமான மாற்றணும்னு சொல்கிறத நம்ம பின்பற்றணும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த ஒரு 2 திருச்சபை வேறு மாதிரி இருந்தால் கூட ஒரு திருச்சபை வந்து கல்வி நிலையங்கள்லேருந்து எல்லாமே நல்லதாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும், இதைத்தான் நம்ம வந்து வெளியிடணும். ஸோ இப்போ என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த அன்பையும் கனிவையும் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட பிரதிபலிக்காமல் நம்ம இப்படி தலைவர்களாக வர முடியும்? இந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம இருக்கிற போது, அதனால தான் எம்ஜிஆருடைய கவிஞர் கண்ணாசன் எழுதியிருப்பார் அந்த அடுத்த 2வது சென்சாவில், மன்னர் ஆட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்கள் ஆட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்கள் ஆட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே, இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. நான் அர்த்தம் பாருங்க, இல்லை என்பது இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலேன்னா 2 அர்த்தம். எங்ககிட்ட வந்து இல்லாத அளவுக்கு நாங்கள் தன்னிறைவாக பெறணும்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நாங்கள் யார் கேட்டாலும் மறுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து வாழ்வோன்ற அந்த ஒரு பொருளும் அதில் இருக்குது. அதனால தான் மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்களாட்சி என்று வாழும் இந்த மண்ணிலே, கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே, கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே. இந்த அற்புதமான இந்த ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியேன்னு இந்த 2 வார்த்தையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா நமக்குள்ளே பேதம் வருமா, வேற்றுமை வருமா? அற்புதமானவர்களே, இதை நம்ம என்றைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி புரட்சி தலைவருடைய எல்லா பாடல்கள்லையும் அவர் அந்த மாதிரி யார் எழுதிய பாட்டாக இருந்தாலும், அது எந்த கவிஞர் எழுதின பாட்டாக இருந்தாலும், திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக அவர் ஒரு வாகனமாக பயன்பட்டு அதெல்லாம் வெளிப்படும் போது தான் இந்த அளவுக்கு இது கொண்டு வந்திருக்கு. ஒரு முறை திரு MS விஸ்வநாதையா சொன்னார், உங்களுடைய கம்போசிங்கில், உங்கள் பாடல்களில் திரு எம்ஜிஆர் அவர்கள் தலையிடுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, திரு சிவாஜி அவர்கள் வரவே மாட்டார், ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் வராமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்னென்னா, அந்த கலைவியில் அவ்வளவு அவர் எல்லாத்தையும் ஈடுபாடு கொண்டவர். அதனால தான் அவர் பாடல்கள் அவ்வளோ தெளிவு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாடல்களெல்லாம் நம்ம உள்வாங்கி அதனுடைய அந்த சத்தியத்தையும் உண்மையும் வெளியிடுவதற்கு இதெல்லாம் ஒரு வாகனமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த அறச்சாலையில் இந்த பதிவை உங்கள் முன் நான் சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புள்ளம் கொண்டவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த தமிழ் டீயினுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த அற்புதமான இந்த உண்மையையும் சத்தியத்தையும் வெளிப்பரப்புறதுக்கு நீங்கள்லாம் ஒரு வாகனமாக இருக்கிறீங்க. உங்களை நான் வணங்குகிறேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு வேண்டுகோள் கொடுத்தேன், இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பொருளுதவி தேவைப்படுதுன்னு. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிந்தது அவங்களால செஞ்ச முடியும். சில பேர் தான் அது பண்ண முடியுது. அதனால் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் செய்யாதவங்க, பண்ண முடியாதவங்க நிச்சயமாக எங்களுக்கு உதவுன்ற நம்பிக்கையோடவும், இந்த உலகம் மறுபடியும் நம்ம ஒரு சொர்க்க பூமியாக இந்த அன்பாலையும் கருணையாலையும் கனிவாலையும் சத்தியத்தாலையும் தர்மத்தாலையும் இதை மேம்படுத்தி இதை கொண்டு வர முடிகின்ற இந்த ஆஞ்ஞையோடு இந்த பதிவை நான் உங்ககிட்ட இந்த வேண்டுகோளை விட்டுட்டு நான் உங்கள் முன்னால் நான் வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன்.